வணக்கம். மில்கி சாஃப்ட்வேரில் பணியாளர் நலநிதி அது சம்மந்தமாக ஒரு 2 ஜீவோ வந்திருக்கு. அது சம்மந்தப்பட்டதை எப்படி நம்ம சாஃப்ட்வேரில் என்ட்ரி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். சேல்ஸில் யூனியன் டிடக்ஷன் ஹெட்டு கிரியேஷன், டிடக்ஷனில் ஸ்டாஃப் பென்ஷன், பிடித்தத்தில் கருணை ஓய்வூதியம் கொடுத்து சேமிப்பு. இன்னொரு ஹெட் வந்து ஸ்டாஃப் வெல்ஃபேர், கலைஞர் நலநிதி. இந்த 2 ஹெட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். அக்கௌண்ட்ஸில் லெட்ஜர் க்ரியேஷன் போய்ட்டு 9 நம்பர் அனாமத்து கொடுபட வேண்டியது. பேரேட்டின் பெயர் வந்து பணியாளர் கருணை ஓய்வூதிய அனாமத்து. இது சேவ் பண்ணிக்கணும். அடுத்து பொதுப்பேரிடு தலைப்பு 7 சாதல்வார் செலவுகள் இனங்களில் வந்து பணியாளர் கருணை ஓய்வூதிய சங்கப்பங்கு அப்படின்னு ஒரு ஹெட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். அடுத்து 9 நம்பர் அனாமத்து கொடுபட வேண்டிய இனங்களில் பணியாளர் கலைஞர் நலநிதி அனாமத்து இந்த ஹெட்டு. அடுத்து 7 நம்பரில் சாதல்வார் செலவுகளில் பணியாளர் கலைஞர் நலநிதி சங்கப்பங்கு. இந்த மாதிரி 4 ஹெட்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கணும் லெட்ஜரில். நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்ஸில் 3 நம்பர் கேஷ்புக் லிங்க் கிரியேஷன். இந்த ஆப்ஷனில் 4ஆவதாக இருக்கிற யூனியன் டிடக்ஷன் இந்த ஆப்ஷனுக்கு போய்க்கணும். பாஸ்வேர்டு கேட்டுச்சுன்னா பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. ஸ்டாஃப் பென்ஷனுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். பணியாளர் கருணை ஓய்வூதிய அனாமத்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு சேமிப்பு. அடுத்து ஸ்டாஃப் வெல்ஃபேருக்கு பணியாளர் கலைஞர் நலநிதி அனாமத்து இந்த ஹெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சேமிப்பு கொடுத்துடணும். இந்த கேஷ்புக் லிங்க் கிரியேஷன் எதுக்காக பண்ணுறோம்னா சேல்ஸில் யூனியன் பில் என்ட்ரியில் இங்கே நம்ம என்ட்ரி பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக கேஷ்புக்கு அமௌண்ட்டெல்லாம் ஃபார்வேர்ட் ஆகிடும். இப்போ சம்பள பிடித்தம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அக்கௌண்ட்ஸில் 6 நம்பர் கேஷ்புக் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி தேதியை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஜனவரி மாதத்துக்கு என்ட்ரி பண்ணி காமிக்க போகிறேன். பேரிடு தலைப்பு 32 பணியாளர் சம்பளம். இதில் வந்து 500 ரூபா என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு பணியாளருக்கு நான் வந்து எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். பக்கம் வந்து செலவு, இது பணியாளரோட பங்கு. விபரத்தில் நீங்கள் என்ன கொடுத்துக்கணுமோ கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு டாட் வச்சுக்கிறேன். அடுத்து வந்து 343 இது என்னோடய கம்ப்யூட்டரில் ஜென்ரேட் ஆகிருக்கு. உங்களோட கம்ப்யூட்டரில் சாதல்வார் செலவுகளில் பணியாளர் கருணை ஓய்வூதிய சங்கப்பங்கு எந்த ஹெட்டில் வருதோ அந்த நம்பர் கொடுத்துட்டு அதில் 500 ரூபா செலவு போட்டுக்கணும். இந்த 2 செலவையுமே வர வைக்க வேண்டியது அனாமத்து கொடுபட வேண்டிய இனங்களில் இருக்கிற பணியாளர் கருணை ஓய்வூதிய அனாமத்து அதில் 1000 ரூபாயை வர வச்சுக்கணும். 46 to 50 வயது வரை உள்ளவங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எத்தனை பணியாளர் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. எந்தெந்த பணியாளர் என்னென்ன வயது வரம்பில் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதை நான் இப்போ சேமிப்பு கொடுத்துட்றேன். அடுத்து இன்னொரு என்ட்ரி சேம் அதே தான். அக்கௌண்ட்ஸில் கேஷ்புக் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போயிட்டு பேரிடு தலைப்பு 32 பணியாளர் சம்பளம். இது கலைஞர் நலநிதிக்குரியது. இதில் பணியாளரோட பங்கு 60 ரூபா செலவில் என்ட்ரி பண்ணிக்கிறோம். அடுத்த ஹெட்டு வந்து சாதல்வார் செலவுகளில் பணியாளர் கலைஞர் நலநிதி சங்கப்பங்கு அதில் வந்து 30 ரூபா. இதில் நான் என்ட்ரி பண்ணுறது ஒரு பணியாளருக்கு மட்டும்தான் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் சங்கத்தில் எத்தனை பணியாளரோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ணிட்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து இது ரெண்டையும் எதில் வர வைக்கணும்னா அனாமத்து கொடுபட வேண்டியது பணியாளர் கலைஞர் நலநிதி அனாமத்து இதில் இந்த 90 ரூபாயை வர வச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் பிஎஃப் தனியாக இருக்குது அப்படின்னா வழக்கமாக பிஎஃப் என்ட்ரி பண்ணுவீங்களா அந்த என்ட்ரியும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குரிய கேஷ்புக் என்ட்ரியும் பார்த்துடலாம். அக்கௌண்ட்ஸில் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் கேஷ்புக் 31 ஜனவரிக்கு மட்டும் ஜென்ரேட் பண்ணுறேன். கேஷ்புக்கில் பார்த்தோம்னா நம்மளோட பணியாளர் பங்கு சங்க பங்கு அது அனாமத்து கொடுபட வேண்டியதில் டோட்டலாக இங்கே வந்துடும். இந்த மாதிரி என்ட்ரி வந்துடும். நன்றி, வணக்கம்.